அவரைத்தான் ஆர்எஸ்எஸ் கைகூலி. இவரு ஆமா, அவர்தான் ஆர்எஸ்எஸ் கைகூலி. நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகளை, எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. தமிழ்நாடு சட்டமன்றத்திலே முதலாக இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை பதிவு செய்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. கோவை கலவரத்தில் இஸ்லாமிய பக்கம் பாதிப்பு இருந்தும் இஸ்லாமிய பிடிச்சு சிறைக்கு போடி என்ற 28 ஆண்டுகள் அந்த இஸ்லாமியர்களை சிறையிலே கொன்றதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. காரைக்குடியிலே ஹெச் ராஜாவுக்கு ஓட்டு கேட்டு ஹெச் ராஜாவை காரைக்குடியில வெல்ல வச்சு சட்டசபைக்கு அனுப்பியதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு மனித புனிதரை, இந்து மத பற்றாளரை நல்ல கண்ணுவை தோக்கடிச்சு எங்க அண்ணன் சீமான் போய் கோயம்புத்தூர்ல ஓட்டு கேட்டு சிபி ராதாகிருஷ்ணன் வெல்ல வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சதுனால எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. முதலாக யாரோடும் கூட்டணி வைக்க மறுத்த பிஜேபி தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு பேசி நல்லவன் எப்படா கெட்ட கட்சியில் இருக்க முடியும், கெட்ட கட்சி எப்படா நல்லவனை ஏத்துக்கும், யோக்கியனுக்கு என்னடா இருட்டில் என்ன வேலைங்கிற மாதிரி ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி என்று வாஜ்பாயை கொண்டாடியதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. ஆர்எஸ்எஸும் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் என்று முரசொலியில எங்க அண்ணன் சீமான் தலையங்கம் எழுதியதால் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் அனுமதி வழங்கப்படாத ஆர்எஸ்எஸ் பேரணிகளுக்கு உச்சநீதிமன்றத்தில் சென்று வழக்கு போட்டு ஆர்எஸ்எஸ் பேரணிகளுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி வாங்கி கொடுத்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. அட ஏகாதிபத்தியமே, அது ஆர்எஸ்எஸ் கைகூலி சீமானே. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடையே விட்டால் இவர்களால் இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ரிஸ்வானுக்கும் எங்கள் அப்பா பாட்ஷாவுக்கும் எதிராக மனு போட்டு அபிடவிட் போட்டு உச்சநீதிமன்ற தடையை வாங்கி அந்த பாட்ஷாவும் ரிஸ்வானும் சிறையிலே வைத்து சாவதற்கு காரணமாக இருந்ததால், இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு தடையாக இருந்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. அட அமெரிக்க ஏகாதிபத்தியமே, அடைய ரஷ்ய கைகூலியே,